அண்மை செய்தி. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு 30 பேர் கொண்ட மாநில தேர்தல் குழுவை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழுமையான விவரங்களை செய்தியாளர் செம்பருத்தியிடம் கேட்டு பெறலாம். செம்பருத்தி, வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வருண்யா. நாடாளுமன்ற தேர்தலானது நாடெங்கிலும் வருகிற ஏப்ரலிலிருந்து மே மாதம் நடைபெறும் என ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே. அதாவது இந்த சமயத்தில் அனைத்து கட்சிகளுமே இந்த தேர்தலுக்காக தயாராகி வருகிறது என்றுதான் கூற வேண்டும். இதன் அடிப்படையில் தற்போது வரையிலும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் மும்முரமாக அனைத்து பணிகளுமே நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தான் தமிழகம் மற்றும் புதுச்சேரி நிர்வாகிகளுடனான காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளரையும் நியமித்து அவர்களுக்கான ஆலோசனையானது நாளைய தினம் அஜய்குமார் தலைமையில் நடைபெற இருக்கிறது. இதற்கு அடிப்படையில் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தினுடைய தேர்தல் குழுவினையை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியானது அறிவித்திருக்கிறது. இதில் காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, அவரை தொடர்ந்து செல்வ பெருந்தகை, ப. சிதம்பரம், ஸ்ரீ குமரி அனந்தன், மணிசங்கர் ஐயர், தனுஷ்கோடி ஆதித்தனார், MC சுதர்சன் நாச்சியப்பன், A. செல்லகுமார், மாணிக்கம் தாகூர், சங்கபாலு, கிருஷ்ணசுவாமி, EVKS இளங்கோவன், திருநாவுக்கரசர், KR ராமசாமி, கோபிநாத், டாக்டர் ஜெயக்குமார், MK விஷ்ணு பிரசாந்த், ஜோதிமணி, கார்த்திக் சிதம்பரம், விஜய் வசந்த், JM அருண், பீட்டர் அல்போன்ஸ், மேலும் ராமச்சந்திரன் உள்ளிட்ட காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களும் மூத்த பிரிவில் இருக்கக்கூடிய இவர்களை நியமித்திருக்கிறது. இதனுடைய முதன்மை நோக்கம் என்பது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களை நியமித்ததற்கான முதன்மை காரணமே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களுடைய பங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினர் எல்லா இடங்களிலும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக இந்த பணிகளை மும்முரமாக செய்து வருகிறார்கள். மற்றொரு புறம் தமிழகத்தில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்துவதற்காக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அஜய்குமார் அவர்கள் இன்று மதியம் 1:30 மணி அளவில் வருகை தந்திருக்கிறார். ஒருபுறம் காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலத்தினுடைய தேர்தல் குழுவினரை நியமித்திருக்கக்கூடிய அதே சூழலில் காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனையும் நடைபெற இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. செம்பருத்தி, விவரங்களுக்கு நன்றி.